ஏசாயா 46 அதிகாரம் 4 வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். 4 காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னவென்றால், ஏற்கனவே நான் செய்து வந்தது போல உங்களை தாங்குவேன், ஏற்கனவே நான் செய்து வந்தது போல உங்களை ஏந்துவேன், ஏற்கனவே செய்து வந்தது போல உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய சோர்வுகள் என்னவென்றால், இனியும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இணைந்து நடக்கிறாரா என்கிறதான கேள்விகள் வரும். அதனால தான் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது வரைக்கும் நான் உனக்கு எப்படி இருந்தனோ இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன். நான் மாறுகிற தெய்வம் அல்ல, நீ மாறலாம். ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணாமல் போகலாம். ஒரு நாள் உற்சாகமாக இருக்கலாம், ஒரு நாள் உற்சாகம் இல்லாமல் போகலாம். ஒரு நாள் நீ கர்த்தருக்கு உற்சாகமாக காணிக்க கொடுக்கலாம், ஒரு நாள் கொடுக்காமல் போகலாம். இப்படி நிறைய காரியங்கள் நாம் செய்து வந்ததை விட்டு விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னது போல, ஏற்கனவே ஜெபித்தீர்கள் ஆனால் இப்பொழுது ஜெபிக்கவில்லை என்று ஆண்டவர் நம் பேரில் குற்றம் சுமத்தலாம். ஆனால் ஏற்கனவே தாங்கினரே இப்பொழுது தாங்கவில்லையே என்று அவர் மேலில் நாம் குற்றம் சுமத்தாதபடிக்கு அவர் எதை செய்து வந்தாரோ அதை தொடர்ந்து செய்வார். நன்றி உள்ளவங்களாக இருந்தோம்னா நாமளும் என்ன செய்வோம், ஆண்டவரே உமக்காக இதுவரை எதை செய்தேனோ அதை நான் தொடர்ந்து செய்வேன். நீர் எனக்காக தொடர்ந்து கிரியை செய்யும்போது நான் உமக்காய் செய்கிற வேலையை இடையில விட்டுற மாட்டேன். ஆண்டவரே, பிசாசு எவ்வளோ தந்திரமாக என் வாழ்க்கையில் செயல்பட்டாலும் நான் உமக்காக எழும்புவேன். ஆண்டவரே, செய்ததை நான் விட்டு விட மாட்டேன். ஆண்டவர் மட்டும் செய்ததை விட்டுவிட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஜெபத்தை விட்டு விடுகிறோம், ஒரு பிரச்சனை வந்த உடனே ஊழியத்தை விட்டு விடுகிறோம், ஒரு பிரச்சனை வந்த உடனே சபை கூடி வருதலை விட்டு விடுகிறோம். ஆண்டவரும் இப்படி யோசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ இன்றைக்கு ஜெபம் பண்ணவில்லை, இன்றைக்கு உன்னை பாதுகாக்க மாட்டேன். நீ எனக்கு ஊழியம் செய்யவில்லை, நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நம்ம செய்கிற மாதிரி ஆண்டவர் செஞ்சாருன்னா இங்கே யாருமே உட்கார்ந்துருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, உன்னையெல்லாம் கவனிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படி ஆண்டவர் சொன்னார்னா என்ன ஆகும்? நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஏகப்பட்ட வேலை இருக்குது, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஏகப்பட்ட வேலை இருக்குது, சர்ச்சுக்கு வர நேரம் இல்லைன்ட்டு ஆண்டவர் சொல்லாரு, உனக்காவது உன் குடும்பத்தை கவனிக்கிற ஒரு வேலை இருக்கு, எனக்கு இந்த முழு உலகத்தையும் நான் கவனிக்கணும். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், மூப்பர்கள், ஜீவன்கள் எல்லாத்தையும் என்னுடைய வார்த்தையினால நான் அரசாண்டு கொண்டிருக்கேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, உன்னை கவனிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க ஏதாவது அவரோட ஆர்கியூ பண்ண முடியுமா? முடியாது. நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம மனுஷன், அவர் தெய்வம். அதனால சொல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீ மனுஷன், அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க. நீ மனுஷி, அதனால அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க. ஆனால் நான் கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்கினேன், தாங்குவேன். நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை ஏந்துவேன். நான் உன்னை சுமந்தேன், நான் உம்மை சுமப்பேன். நான் உன்னை தப்புவித்தேன், நான் உம்மை தப்புவிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய மனசு. இன்றைக்கு இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்பதை ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு 5 நிமிடம் உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களை தாங்குவேன். முதலாவது சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன். தாங்குதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, அவனால் முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாங்குகிறோம். உதாரணமாக, ஒரு மனிதன் திடகார்த்தமாக இருக்கும் பொழுது தானாக நடந்து போகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பலவீனம் வரும் பொழுது, நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது, மருத்துவமனையில் போய் பார்க்கும் பொழுது 2 பேர் கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த பலவீனம் நடக்க விடாமல் தடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் 2 பலவீனங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நடக்க முடியாமல் வருகிற பலவீனங்கள், சரீர பிரகாரமாக வியாதி ஏற்பட்டு பலவீனம் ஏற்பட்டு
நாம் நடக்க முடியாத சூழ்நிலை, ரெண்டுலையுமே ஆண்டவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 24 வசனம். சங்கீதம் 37 அதிகாரம் 24 வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நல்லா சொல்லுங்களேன். ஐசியூ வார்டில் இருக்க மாதிரி சத்தம் வரக்கூடாது. ஒரு விளையாட்டு வீரர்கள் அடங்கிய அந்த 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 என்ன சொல்றது, பிளே கிரவுண்டில் இருக்கிற அந்த பார்வையாளர்கள் எப்படி ஆர்ப்பரிப்போட சொல்றாங்களோ, ஒரு வசனத்தை படித்த உடனே அந்த வசனத்தினுடைய வல்லமையை உணர்ந்த உடனே ஆர்ப்பரிப்போட சொல்லணும். ஆமென். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தாங்குவேன் என்று சொன்ன தேவன் எப்படி தாங்குவேன் என்று சொல்கிறார்? என் கையினால் உன்னை தாங்குவேன். அப்ப கர்த்தர் தம்முடைய கையினால் என்னை தாங்குகிறார் என்கிற உணர்வு, அந்த உண்மை, அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்படி? விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நாம் விழுவதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நாம் விழுவதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 91 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தாங்குவார்கள் போட்டிருக்கு. ஆனா இங்க போட்டிருக்கு ஆண்டவரே தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தினால். அப்ப நான் ஆராதிக்கிற தெய்வம் என் வாழ்க்கையில விழுந்து போவதற்குரிய சூழ்நிலை வரும்போது அவர் என்னை தாங்குகிறார். விழுந்ததுக்கு அப்புறம் இல்ல, விழாதபடி தாங்குகிறார். அநேகர் விழுந்து போயிட்டு ஐயோ என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி விழுந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 145 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 14 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரை என்ன செய்யறாரா? தாங்குகிறார். ஒருவேளை நம்முடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து விழுந்து போயிருக்கலாம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து விழுந்து போயிருக்கலாம், உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க விழுந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்துல நீங்க விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னை தாங்கும். அதான் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் உன்னை தாங்கினேன், இனிமேல் உன்னை தாங்குவேன். அப்ப தாங்குதல் என்பது எதை குறிக்கிறது? விழுந்து போகிற நிலையிலிருந்து தாங்குவது. இப்போ ஒருவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தடுமாறி கீழே விழுகிறார், பின்னுக்கு போகிறவர் அவர் என்ன செய்கிறார்? கையில தாங்குகிறார். குழியில் விழும்போது, பள்ளத்தில் விழும்போது தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். நாம் நடக்கிற பாதையில பிசாசு அநேக கண்ணிகளை வைத்திருக்கிறார், நமக்காக பல குழிகளை வெட்டி இருக்கிறார். அந்த குழியில நாம் விழுந்து விடாதபடி கர்த்தர் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். காலையில நீங்க எந்திரிச்சு வெளியே போகும்போது உங்களை பரிசுத்தத்தில் வெள்ள பண்றதுக்கு, வேலை பார்க்குற இடத்துல, பிரயாணம் பண்ற இடத்துல, பல இடத்துல குழி வெட்டி வச்சிருப்பான். டென்ஷன் ஆகிறதுக்கு, அல்லது ஒரு சின்ன பொய் சொல்றதுக்கு, அல்லது சின்ன பாவம் பண்றதுக்கு, எந்த சந்தர்ப்பம்னே தெரியாது, நிறைய இடத்துல குழி வெட்டி வச்சிருப்பான். அந்த நேரத்துலலாம் கர்த்தர் தான் உங்களை தாங்குறார். அவன் வெட்டின குழியில் விழாதபடிக்கு உங்களை தாங்க, அவன் வெட்டின குழியில் அவனே விழும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் நம்மை தாங்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? என் கால்கள் சறுக்குறதுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நண்பர்களோட இருக்கேன், அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் தடுமாறி விழுந்துருவனோன்னு இருக்கு, உடனே என்னை காப்பாத்துங்க. அந்த நேரத்தில் கேட்கணும். தாவீது சொல்றான், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் உம்மிடத்தில் சொல்லும்போது. அப்ப சறுக்கிறது உனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் ஏற்படுது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்யற? அந்த நேரத்துல தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே விழுகையிலிருந்து ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 41 அதிகாரம், சங்கீதம் 41 அதிகாரம் 3 வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பலவீனத்தில் நான் விழுந்து போகும்போது தாங்குகிற தெய்வம் மட்டுமல்ல, என்னுடைய படுக்கையிலே நான் வியாதியாய் கிடந்தால் இந்த இடத்துல தாங்குவார் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனம் வந்துருச்சுன்னா அந்த பலவீனத்தை சாக்கு சொல்லி கர்த்தருடைய காரியத்துக்கு லீவ் போட்டுறக்கூடாது.
பாஸ்டர் முடியலை பாஸ்டர்னு. இப்போ உள்ள சூழ்நிலையில் சளி பிடிச்சா கூட வர முடியலைன்னு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த பலவீனம் வந்தாலும், ஆண்டவரே படுக்கையில் வியாதியாக கிடக்கிற என்னை தாங்குவேன்னு நீங்கள் பைபிளில் போட்டிருக்க, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தர் உடனடியாக சுகமாக்குவார். படுத்திருக்கிறவனை கண்டு இயேசு போய் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். வியாதியிலே படுத்திருந்தா நல்லதான், 2 நாள் லீவ் போடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நான் தாங்குகிற தெய்வம். குழிக்குள்ள விழுந்து போயிருக்கலாம், நீ எழும்புறதுக்கு தயாரா இருக்கியா? நான் உன்னை தாங்குறேன். விழாதபடி தாங்குகிற தெய்வம். நீங்கள் போகிற பாதை இடுக்கமானது. உண்மையிலே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு நிறைய கண்ணிகளை பிசாசு வைத்திருப்பான். பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு பள்ளம் கிடையாது, அவர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவனுடைய பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் வாழும்போது அநேக பள்ளங்களை வெட்டி வைத்திருப்பார். தாங்க முடியாத சில காரியங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் இனிமேலும் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனிமேலும் நான் ஏந்துவேன். இந்த ஏந்துவேன்கிற காரியத்தை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்றேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இரண்டாவது காரியமாக நாம் தியானிக்கிறது, நான் சுமப்பேன். எப்பொழுது ஒருவரை சுமக்க வேண்டும்? அதுவும் இயலாத நிலைமை வரும்போது. சிறு பிள்ளை நடந்து கொண்டே வரும், கைப்பிடிச்சிட்டு திடீர்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்பா தூக்கு, அம்மா தூக்கு அப்படிங்கும். அப்ப என்ன அர்த்தம்? என்னால் இதுக்கு மேல நடக்க முடியலை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் உங்களை சுமந்திருக்காரா? எப்படி சுமந்திருக்கார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அங்க எந்த கழுகும் பறக்கல, எந்த கழுகும் அங்க வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை வெளியே கொண்டு வரும்போது நீ பல விதங்கள்ல சோர்ந்து போயிருந்த, பல விதங்கள்ல நீ நஷ்டம் அடைஞ்சிருந்த. ஆனா உன்னை வெளியே கொண்டு வரும்போது கழுகு தன் குஞ்சுகளை செட்டையில சுமக்கிறது போல நான் தான் சுமந்தேன். நம்மெல்லாம் ஆண்டவர் அறியதுக்கு முன்னாடி பாவத்துல செத்து போலாங்கிற நிலைமையில கிடந்தோம். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற நிலைமையில கிடந்தோம். எப்படி ஏசிட்டு வந்தோம் தெரியுமா? அவர் நம்மளை தூக்கி சுமந்தார். அதை உணர்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? எகிப்தியருக்கு செய்ததை எகிப்தியருக்கு செஞ்சுட்டு நான் உங்களை எப்படி கொண்டு வந்தேன்? அப்படி தோல்ல தூக்கி வச்சுட்டு பறந்து வர்றது போல. அந்த நாட்கள்ல அந்த அம்புலி மாமால நிறைய கதைகள் வரும். ஒரு பெரிய வீரன் போய் ராணியை தூக்கி தோல்ல வச்சு என்ன செய்வான்? பறந்து வர்றான். ஆண்டு சொல்ல அதெல்லாம் கதை. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நான் உண்மையிலே உன்னை தோல்ல சுமந்து நான் பறந்து வருகிற தேவனா இருக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கழுகு எப்படி செட்டையில தன் குஞ்சுகளை சுமக்கிறதோ அதை போல நான் நம்மை சுமந்தேன். உணர்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் நம்பி வந்த தெய்வம் நம்மை தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, தாங்குகிறவர் மட்டுமல்ல, என்ன செய்கிறார்? சுமக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர். எத்தனை பேரை சுமக்க முடியும்? ஒரு தகப்பன் எத்தனை பிள்ளையை சுமக்க முடியும் சொல்லுங்க? மிஞ்சி போனா 2 பிள்ளை. இந்த தோளில் 1, இந்த தோளில். அம்மா மாறினா இந்த இடுப்புல 1, இந்த இடுப்புல 1. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தார்கள். ஆண்டவர் சொல்ல, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு தகப்பனை போல நான் சுமந்தேன். நீங்களும் நானும் நம்பி வந்த தேவன் நம்மை சுமக்கிறார். எப்ப சுமக்கிற ஒரு நிலைமை வரும், தேவைப்படும், நாம் தளர்ந்து போயிருக்கும் போது.
நம்மால் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது யோசித்து பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் இனி என்னால் முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். மனசுல வேதனை, மனம் உடைஞ்சு போச்சு. இனி என்னால் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, இனி என்னால் ஊழியம் செய்ய முடியாத ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் வல்லமையா ஊழியம் செஞ்சோம், மக்கள் புரிந்து கொள்ளல. இந்த ராணி என்னை கொல்லணும்னு நினைக்கிறா, என்ன ரிசல்ட் இருக்கு? நான் எதுக்காக இனிமேல் ஊழியம் செய்யணும்? பேசாம செத்துடலாம். சூரிய செடிக்குள்ள போய் படுக்கிறான். அந்த நேரத்தில் அவனை மறுபடியும் எழுப்பி அவனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு கர்த்தர் அவனை சுமந்தார். எலியாட்ட போய் ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்னப்பா இங்கே வேலை இருக்கு? ஐயோ, நான் ஒருத்த மட்டும்தான் இருந்தேன். இப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கே பிரச்சனை, நான் என்ன பண்ணுறது? என்னால் நடக்க முடியல ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு ஆண்டவருடைய சுமை தேவைப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 42 அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை. அநேக நேரத்தில் நம்ம திரி என்ன செய்யுது? மங்கி எரியுது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஒரு காலத்தில் எப்படி பிரகாசித்தேன், என்னுடைய திரி எவ்வளவு அழகா எரிஞ்சது. யாரையும் சாக்கு சொல்லக்கூடாது. அவங்களால தானா, இவங்களால தானா, இந்த என்ன நடந்தாலும் சாப்பிட்றோமா இல்லையா? அவங்களால தானே சாப்பிடலன்னு சொல்றோமா? இவங்களால தானே தூங்கலன்னு சொல்றோமா? ஆனா ஆண்டவருடைய காரியங்களை மட்டும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனுஷன் மேல சாடிட்டு நம்ம காரியத்தை விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். எலியா தீர்க்கதரிசனுடைய திரி மங்கி எரிய ஆரம்பித்தது. ஆனால் ஆண்டவர் அன்பு வைத்தவர் அந்த நெறிந்த நாணல் முடிந்து போகாதபடி அதை திரும்ப நிமிர்த்துறார். அந்த மங்கி எரியிற திரி அணைஞ்சு போகாதபடி கொஞ்சம் அப்படி திரி என்ன செய்யறாரு? தூண்டி வர. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, ஆண்டவரே என் திரியை கொஞ்சம் தூண்டி விடுங்கன்ட்டு? என் வாழ்க்கையில் கொஞ்சம் மங்கி எறிகிற. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உதவி கிடைக்கும், மறைச்சிங்கன்னா இருக்கிற நிலைமையை விட மோசமாக போயிடுவீங்க. எங்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரை என் திரி என்ன செய்யுது? மங்கி எறி. வெளிப்பிரகாரமாக நம்ம நல்லவங்களை போல காட்டிக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் சூப்பர்னு சொல்றது ஈஸி. ஆனால் நம்ம எப்பவுமே ஒரிஜினலாக நடக்கணும். உள்ளே இருக்கிறத அப்படியே உள்ளதை உள்ளதுன்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி நம்முடைய நிலைமை என்னங்கிறது அவருக்கு நல்லாவே ஒத்துக்கிட்டா உதவி செய்ய போறாரு. மறைச்சு மாய்மாலமாக வாழ்ந்தோம்னா கீழ் நோக்கியே போய்கிட்டு இருப்போம், கீழ் நோக்கியே போய்கிட்டு இருப்போம். ஒத்துக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எலியாவை போல நானும் மங்கி எரியிற நிலைமைக்கு வந்துட்டு, ஆண்டவரை கொஞ்சம் என் திரியை கொஞ்சம் தூண்டி விடுவீங்களா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவீங்களா? திரி எரியணும் என்ன அர்த்தம்? என்ன தேவை? எண்ணெய் வேணும். இந்த எலியாவை நான் நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த திரி கருகி போயிருந்ததெல்லாம் கொஞ்சம் கசக்கி எடுக்கிறார். அப்போ கசக்கும் போது அந்த திரிக்கு என்ன செய்யும்? வலிக்கும். சில நேரத்தில் நம்ம மறுபடியும் எரிய வைக்கிறதுக்கு சில வலி நிறைந்த பாதைகள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த வலி எதுக்கு தெரியுமா? உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, மறுபடியும் நீங்கள் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பதற்காக. நெறிந்த நாணல் இதான் உடஞ்சி வச்சேன்னு முறிச்சு போட்டுற மாட்டார், அதை மறுபடியும் நிமிர்த்துக்கிறார். நெறிந்த நாணலை முறியாமல். இதான் ஆண்டவர் நம்மளை சுமந்துட்டு போறது. எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன்ப்பா, உங்களுடைய நாமத்தெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், சொன்னா எல்லாரும் என்ன அடிக்கிறானுங்க, சிறையில போடுறானுங்க, எதுக்கு வம்பு? எல்லாரும் போல நானும் இருந்துட வேண்டிதான், இனிமேல் நான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்லாரு, ஏப்பா நான் உன்னை சுமக்கிறேன், விட மாட்டார். நல்ல கவனிங்க, ஏற்கனவே கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களே நீங்க என்னதான் பின்மாற்றத்தில் போனாலும் விட மாட்டார், திரும்ப திரும்ப செய்ய வைப்பார். அதான் அவருடைய அன்பு. மனுஷன் வேலைக்கு வந்தாவா வராட்டி போ, உன்னை விட்டா எனக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு மனுஷன் தூக்கி போட்டுருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உனக்கு நியமிக்கப்பட்டதை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பேன், நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தாங்குவேன், நான் உம்மை சுமப்பேன். கழுகை போல சுமக்கிறார், தகப்பனை போல சுமக்குகிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் எப்பெல்லாம் என்னால் முடியலைங்கிற சூழ்நிலை வரும்போது அவர்கிட்ட பேசணும். முதல்ல சொன்னேன், விழுகிற சூழ்நிலை வரும்போது பேசணும். ஆண்டவரே இந்த என் கால்கள் சறுக்குதலுக்கு தடுமாறுதலுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லும் போது அவருடைய கிருபை உங்களை தாங்கிரும். ரெண்டாவது, உங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியல, சோர்ந்து போய் படுத்துட்டீங்களா? என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் சுமந்துட்டு போங்க ஆண்டவரே. கொஞ்சம் சுமந்துட்டு போனால் அப்புறம் நமக்கு பலன் கிடைக்கும், மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம்.
எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, என்ன சுமங்க ஆண்டவரேன்னு? அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தின்னு கேட்டு போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன சுமங்க ஆண்டவரே, என் திரியை தூண்டி விடுங்க. நல்லா கவனிங்க, நான் பல ஆண்டுகளாக நான் ஸ்டடி பண்ணுற காரியம், வேலைக்கு போகிற இடத்துல அந்த அட்மாஸ்பியரே வேற, உலகத்தினுடைய மேன்மை, உலகத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் நிறைந்த மக்கள் மத்தியில் வாழும்போது உங்களை அறியாமல் அந்த வாழ்க்கைக்கு இழுக்கப்படுவீங்க. ஆதியில் எரிந்த அந்த எரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் பார்ப்பார், உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது நான். இப்போ அந்த மக்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அதை போல உன் வாழ்க்கையை வச்சுக்கிறோன்னு பார்க்குற. ஆனால் எனக்காக நீ வாழ்ந்தது ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்க. உன்னை சுமந்தது நான் அல்லவா, உன்னை தப்புவித்தது நான் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து வாசிங்கள், ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் தாங்குவேன், சுமப்பேன், அடுத்து தப்புவிப்பேன். தப்புவித்தல் என்பது நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பது. தாவீதினுடைய வாழ்க்கை தான் இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. எத்தனையோ முறை சவுலுடைய கைக்கு ஆண்டவர் தப்புவித்தார், சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். 1 சாமுவேல்ல தாவீது சொல்லும்போது, சிங்கங்களின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்து, இப்ப வரக்கூடிய ஆபத்து கொரோனா வியாதி, தப்புவிப்பாரா தப்புவிக்க மாட்டாரா? அந்த விசுவாசம் நமக்குள்ள வரட்டும். என்னை தப்புவித்த, முதல் அலையில் தப்புவித்த தேவன் 2வது அலையிலும் என்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆபத்து சூறாவளியை போல வரும் பொழுது தேவன் என்னை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு ஆபத்து வரும் பொழுது, எதிரி வரும் பொழுது தப்புவிக்கிறார். எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். சனகரிப்பு வந்து சொல்றான், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று இந்த ஏசாயா உங்களுக்கு போதனை செய்ய இடம் கொடுக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏசாயா என்ன, எசேக்கியா ராஜா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார், கவலைப்படாதீங்கன்ட்டு. ஆனா எதிரி என்ன சொல்றான்? கர்த்தர் உன்னை தப்புவிக்க மாட்டார். நடந்தது என்ன? கர்த்தர் தப்புவித்தார். உங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்பு வருதா? எதிரிகள் உங்கள் மேல எழும்புறாங்களா? சத்துருக்கள் எழுப்பி உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ண நினைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லார், அவனுடைய எந்த சூழ்ச்சியும் உன் வாழ்க்கையில பழிக்காதபடி நான் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? நம்பி இருக்கிறோம் அப்படின்னு வர்ற இடத்துல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தப்புவிப்பார், தப்புவித்தவர் தப்புவிப்பார். ஆபத்திலிருந்து, எதிரினுடைய தாக்குதலிருந்து அவர் என்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை. நல்ல கவனிங்க, சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை காப்பாற்றி விடுவார். இந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். என்ன உணர்வு? இயேசு சீக்கிரம் அப்ப வந்தாருன்னா பூமியின் மேலங்கு என்ன வரப்போகுது? ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆண்டவர் ஏற்கனவே ஒவ்வொரு நிருபத்திலும் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் சொல்லிக்கொண்டே இருக்கார், பூமியின் மேல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. கொள்ளை நோய் என்றால் இதற்கு முந்தின காலங்களிலே ஆங்காங்கே வந்தது. கோடிக்கணக்கில் மக்கள் மரித்தார்கள். ஏதாவது ஒரு தேசத்துல, ஸ்பெயின்ல ஃப்ளூ காய்ச்சல் வந்தது. இப்படி பல இடங்கள்ல, பல நாடுகள்ல அந்தந்த காலங்கள்ல ஒரு வியாதி வந்தப்ப கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் செத்தாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது, பூச்சக்கரம் எங்கும், பூமி எங்கும் ஒரே நேரத்தில் ஒரே வியாதி ஒன்று போல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், பூச்சக்கரத்துல எல்லாம் நடக்கிற ஆபத்துல நான் உன்னை
காப்பேன். இதை விட முக்கியமானது தெரியுமா? ஒருவேளை வியாதி வந்து நம்ம செத்தா கூட பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா கைவிடப்பட்டுட்டோம்னா அந்த ஆபத்து பயங்கரமானது. நெத்தியில முத்தரை குத்துவான், கையில குத்துவான். இதுக்கெல்லாம் அடையாளம் தான் நீங்க உள்ள வரும்போதே உங்களை என்ன செய்ய தெர்மல் ஸ்கேனர் வச்சு என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இப்ப தலையை கொடுக்குறீங்க, கையை கொடுக்குறீங்க. ஆனா ஒரு நாள் வரும், முத்திரை போட்டு கையை காட்டணும். அந்த ஆபத்துக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் போயிடக்கூடாது. ஒரு பக்கம் அந்த பூமிக்காக வாழ்றோம், அதாவது பூமிக்குரிய வாழ்க்கையில பூமியில வாழ்ற வரைக்கும் நமக்கு பல தேவைகள் இருக்கு, அதுக்காக வேலை செய்யறோம், அதுக்காக பிரயாசப்படுறோம். ஆனா இது நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்திலிருந்து நீர் என்னை தப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்து எப்படியாவது கொண்டு போயிடணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பருந்து வருது. அந்த பருந்து வந்து கோழி குஞ்சை பிடிக்கும் போது கோழி ரெக்கையை நீட்டி குஞ்சுகளை எல்லாம் சத்தம் போட்டு வர வைக்குது. எல்லா குஞ்சுகளும் வந்து கோழியினுடைய செட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுது. ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை உங்களை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு. அதனால என்ன நடக்க போது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போது, மாட்டிக்கிற போறீங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அந்த கழுக போல சட்டையை விரிச்சு உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புறேன். இந்த உலகத்தை வெறுத்துரு, பாவத்தை வெறுத்துரு, அசுத்தத்தை வெறுத்துரு. இதுலயே வாழ்ற மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. பூச்சக்கரங்க மேலங்க ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீ என்னை அண்டிக் கொண்டால் நான் உன்னை தப்பு வைப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம், இனிமேலும் நான் ஏந்துவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏந்துவேன் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நம்மை உயர்த்துவதை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தாங்குவேன் என்று சொல்வது நம்மளால் இயலாத சூழ்நிலை, நாம் விழக்கூடிய சூழ்நிலை. நாம் விழக்கூடிய சூழ்நிலையிலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு வரக்கூடிய ஆபத்திலே நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மால் முடியாத பலவீனங்கள் வரும்பொழுது நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏந்துவேன் என்று சொல்வது என்ன? நான் உன்னை இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே உயர்த்துவேன். அல்லேலூயா. பூமியில் எங்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு ஜனம் இல்லைங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பூமியில இன்னைக்கு வரைக்கும் யூதர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை ஜனங்கள், என்ன ஜனங்கள் இருந்தாலும் முழு உலகத்திலும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரன் யாருன்னா யூதர்கள் தான். வெளிநாடுகளில் பெரிய பெரிய கம்பெனி இருக்கும், யாரோ பேர் ஓனரா இருப்பாங்க, ஆனா அதுக்கு மூல காரணமா இருக்கிறது யாரு? ஒரு யூதன். அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிகளுடைய முதலாளி யாருன்னா யூதர்கள். உலகத்தின் பல நாடுகளில், நம்முடைய தேசத்தில் கூட சில பேங்க் நம்ம இந்தியா பேர்ல தான் இருக்கும், ஆனா அதுக்கு முதலாளி யாரு? ஒரு யூதன் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர். அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஸ்டேட் பேங்க்ங்கிறது. எங்கெங்க ஆரம்பிக்கிறானோ அந்த பேரை சொல்லிடுறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டு பேங்க்னு, அவன் பேங்கை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லார், உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். இப்ப இந்த நிலைமை உங்களுக்கு வரணும்னா எப்பவுமே விழ போறதில்லை, எப்பவுமே சோர்ந்து போறதில்லை. அதாவது வர்றப்ப நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். ஆனா ஏந்தக்கூடிய தாங்குவார், தப்புவிப்பார், சுமப்பார். ஏந்தக்கூடிய சூழ்நிலை என்ன? அவர் தம்முடைய கையில ஏந்தணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கைகளிலே ஏந்திக்கிட்டு. இந்த நட்சத்திரம் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள். உங்க வாழ்க்கையில உயர்வு வரணும்னா நீங்க தேவனுடைய வேலையை செய்யணும். இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு நேரம் இல்லைங்கிறோம். இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கிறோம், இருக்கிற தரித்திரம் அப்படியே இருக்கு, இருக்கிற போராட்டம் அப்படியே இருக்கு. ஆனா நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை கையில ஏந்த, யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யறாங்களோ அவங்கள கையில எடுத்து உயர்த்த ஆரம்பிக்கிறார். நான்லாம் ஊழியத்துக்கு வராம ஒரு விசுவாசியாவே இருந்திருந்தேன்னா எங்க ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு பின்னாடி சேர்ல உட்காந்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா அவருடைய வேலையை செஞ்சதுனாலதான் கையில ஏந்த ஆரம்பிக்கிறார். முழு நேர ஊழியர்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ. ஊழியம் என்னது? மேடையில் நின்று பாட்டு பாடுறதா? இல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது, ஆத்துமாக்களை தேடி போவது, வியாதியஸ்தர்களை பார்த்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அந்த சிறியர் யார்? அந்த சிறியர் யார்? சிறு பிள்ளைகளா?
ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். முதலாவது சிறு பிள்ளைகளை காமிச்சு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எதை செய்றீங்களோ அதை எனக்கு செய்றீங்கன்னாரு. ரெண்டாவது வியாதியஸ்தர்கள், கைவிடப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க எல்லாம் சொல்ல, வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள். இப்படி சோசியல் ஒர்க் பண்ணும்போது நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்? கர்த்தருக்கு. மூன்றாவது இயேசுனுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிறியர்களுக்கு ஒருவர் எதை செய்தீர்களோ, அப்போ ஊழியக்காரனுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை யாருக்கு செய்யற மாதிரி. இந்த கடைசி காலத்துல அந்த சத்தியமெல்லாம் மறக்கப்பட்டு போயிடுச்சு. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு, உலகம் எங்கிலும் இருக்கிற விசுவாசிகள் அவரவருடைய ஊழியக்காரர்களுக்கு எதை செய்கிறார்களோ அது யாருக்கு செய்யற மாதிரி? தேவனுக்கே செய்யற மாதிரி. அப்ப அவர் என்ன செய்கிறார்? உயர்த்தி கொண்டு போகிறார். எடுத்து வாசிங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 20ஆம் வசனத்தில் அந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள்னா அந்த ரெக்கை அடிச்சு பறக்கிற தூதர்கள் இல்ல, அந்த சபையின் தூதுவர்கள், ஊழியக்காரர்கள். அப்ப ஊழியக்காரங்க யார் கையில இருக்காங்க? ஹலோ, சபைங்கிறது குத்துவிளக்கு, நட்சத்திரங்கிறது ஊழியக்காரன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே ஊழியக்காரன் யார் கையில இருக்கா? ஆண்டவருடைய கையில இருக்க ஊழியக்காரனை குறிச்ச ஒரு மதிப்பு, மரியாதை, மேன்மை உங்களுக்கு இருக்கணும். இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ, அப்ப நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க. நீங்களும் யார் கையில வருவீங்க? ஆண்டவருடைய கையில வருவீங்க. அப்ப சொல்றாரு, நான் உன்னை ஏந்துவேன். ஏந்துனா இன்னும் 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 உன்னை ஏந்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ஒரு போட்டியில ஜெயிச்ச உடனே ஒரு கிரீடம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த கிரீடத்தை வாங்கினமே, இல்லாட்டி கப்பு கொடுப்பாங்க, வேர்ல்டு கப்புன்னு. அந்த கப்பை என்ன செய்வாங்க? மறைச்சு வச்சுட்டு போவானா? ஏந்தி பிடிப்போம். எல்லாரும் பாருங்கன்ட்டு. ஆண்டவர் அப்படிதான், எனக்கு ஊழியம் செய்ற என் பிள்ளைங்களை பாருங்க, நான் எவ்வளவு உயர்த்துறேன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? என்ன நம்பி வர்ற பிள்ளைகளை நான் எப்படி உயர்த்த, என்னுடைய வேலையை செய்கிற பிள்ளைகளை நான் எப்படி உயர்த்துறேன்? கம்பெனியில வேலை பார்க்குற, எந்த கம்பெனியில வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும். டுபாக்கூர் கம்பெனியில வேலை பார்த்தோம்னா நம்ம சம்பளமும் டுபாக்கூர் சம்பளமா தான் இருக்கும். ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. இருக்கிறதுலே பெரிய கம்பெனியில வேலை பார்த்தா அவனுக்கு சம்பளமே லட்சக்கணக்கில் இருக்கும், அவன் ஸ்டாண்டர்டே வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விட பெரிய கம்பெனி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரலோக கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கீழே போயிடுவீங்களா? மேலே தூக்கிக்கிட்டே இருப்பார். தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால் முடியாத நேரத்தில் என்னை சுமங்கப்பா. இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? நான் மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் திரியை தூண்டி விடுங்க, என்னை சுமந்து கொண்டு போங்க, என்னை தப்புவீங்க, என்னை ஏந்துங்க. இதெல்லாம் நீங்கள் செய்வேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஜெபிக்க போகிறோம்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுவரை நான் உங்களை தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன். நான் கர்த்தர், மாறாதவர். உன் வாழ்க்கையில இடையில கைவிடுகிற தெய்வம் அல்ல, செய்ததை தொடர்ந்து செய்கிற தெய்வம். நீ ஏன் எனக்காய் செய்ததை தொடர்ந்து செய்யக்கூடாது? நீ ஏன் உன் ஜெபத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது? நீ ஏற்கனவே எனக்காக, என்னுடைய நாமத்துக்காக செய்த காரியத்தை நீ ஏன் தொடரக்கூடாது? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லிட்டார், வாக்கு பண்ணிட்டார், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி. செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். ஆண்டவரே, நான் மட்டும் உங்க ஊழியத்தை செஞ்சேன்னா நான் உங்க கையில இருப்பேன்ப்பா, நான் உங்க கையில இருப்பேன், நீங்க என்னை ஏந்து வைங்கப்பா, என்னை ஏந்து வைங்கப்பா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க உங்க வலது கரத்தை ஒப்பு கொடுத்து உயர்த்தி, என் திரியை கொஞ்சம் தூண்டி விடுங்க ஆண்டவரே, நான் மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நெறிந்த நாணலை போல இருக்கிறேன், நான் எரிய விரும்புகிறேன், ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரிய விரும்புகிறேன். இருக்கிறது கொஞ்ச காலம். பரலோகத்தில் ஒரு பலனோடு கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று. இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உலகத்தினுடைய மேன்மை கடந்து போயிடும். உலகத்தினுடைய வேஷங்கள், நாகரிகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உலகத்தில் இருக்க எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போயிடும். நான் இயேசு வரும்போது நம்மளை பார்த்து சொல்லணும், நீ எனக்காக வேலை செஞ்சப்பா, இதோ என் கையில ஏந்திக்கிட்டு போறேன். இந்த பூமியில ஏந்துகிற தெய்வம் ஒரு நாள் வரப்போகிறது.
நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு அப்படியே ஏந்தி கொண்டு பரலோகத்துக்கு போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் வைக்க போகிறார். அவ்வளவு உயர்த்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. மகிமையுள்ள பிதாவே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் கூட சும்மா இருக்கிறவர்களை பார்த்து நீங்களும் போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்று சொன்னீரே. ஏற்கனவே கூலி பேசினவர்கள் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, போதுமான அளவு ஆட்கள் இருக்கும் போது சும்மா இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே. அதை போல தங்களுடைய காரியங்களில் பிஸியா இருந்தும் தேவனுக்காக ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறவர்களை பார்த்து இன்று நீர் பேசுவீராக. ஏன் நீ இன்னும் சும்மா இருக்கிறாய்? நீயும் போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய், நான் உன்னை ஏந்துவேன், நியாயமான கூலி கொடுப்பேன் என்று பேசுவீரா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் சும்மா இருந்தது போதும் ஆண்டவரே, நான் சும்மா இருந்தது போதும்ப்பா, உமக்காக ஏதாவது செய்யணும். நல்ல பிதாவே, ஜெபிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், நான் எரிய வேண்டும், நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஆண்டவர் என்னை தாங்குகிறவர், தப்பு வைக்கிறவர், சொன்னதை செய்கிற தெய்வம், நானும் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆதங்கத்தோடு அர்ப்பணித்தவர்கள், நான் மீண்டும் எரிய வேண்டும், என் திரியை ஆண்டவரே சரி பண்ணி எண்ணெய் ஊற்றி எரியவை என்று யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் எழுப்புவீராக. உடைய கரம் கூட இருக்கட்டும். பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற ஆபத்துக்கு உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தப்புவித்து உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.